கள்ளக்குறிச்சி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் சிகிச்சை பெற வரும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவர்களுடன் வரும் உதவியாளர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் மகப்பேறு மருத்துவமனை என்பது மிகவும் முக்கியமான சுகாதார நிலையம் என்றும் அங்கு அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் பகுதியில் அமைந்துள்ள மேல்நிலைப் பள்ளியில் இசையாசிரியராக பணிபுரியும் அப்துல் ஹலீம் என்பவர் ஆத்திச்சூடி பாடல்களை டிஜே மெட்டில் பாடி இசையமைத்துள்ளார். மேலும் இளையராஜா இசையமைத்துள்ள திருவாசகத்தை பார்த்து தனக்கு திருக்குறளை இசையமைக்க ஆசை வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சித்தகம்பள்ளி கிராமத்தில் சுடுகாடு மற்றும் விவசாய நிலத்திற்கு செல்லும் பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவலறிந்து வந்த போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட நிலையில் கிராம மக்கள் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அதியமான் மகளிர் கல்லூரி பேருந்து மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 மாணவிகள் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் ஊத்தங்கரையில் உள்ள தனியார் மருத்துவமனை மற்றும் கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் ராணுவ முகாமில் படைப்பிரிவு ராணுவ அதிகாரிகள் கருத்தரங்கை முன்னிட்டு ராணுவ பயிற்சி கல்லூரி அருகே உள்ள உலகப்போர் நினைவு தூணில் போரில் உயிர்நீத்த ராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தென்மேற்கு படைப்பிரிவின் தளபதியும் படைப்பிரிவின் கர்னலுமான லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சிந்தர் சிங் மற்றும் எம்ஆர்சி கமாண்டர் கிருஷ்ணேந்து தாஸ் தலைமையில் முப்படை மற்றும் ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் சேலாஸ் பகுதியில் அதிகாலை பொழுது வளர்ப்பு நாயை சிறுத்தை ஒன்று வேட்டையாடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பட்டுவாரப்பள்ளி கிராம பகுதியில் கழிவுநீர் கலந்த ஏரி நீரை குடித்த கால்நடைகளுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கால்நடை மருத்துவர்கள் முகாமிட்டு பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்த நிலையில் இது சம்பந்தமாக அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாவட்டம் ஐயர்மலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் சித்திரை பெருந்திருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேரோட்ட நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். நெல்லையிலிருந்து தென்காசி நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலில் ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்தவர்களை தென்காசி பகுதியில் தண்டவாளம் அருகே நின்ற சிறுவர்கள் கற்களை வீசி தாக்கியுள்ளனர். இதில் ரயிலில் பயணித்த 4 வயது சிறுவனுக்கு கையில் காயம் ஏற்பட்ட நிலையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுவனின் பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். இதில் என்னன்னா அவனை நான் கொஞ்சம் பொசிஷன் மாற்றி வச்சிருந்தேன். அவனை கரெக்டான பொசிஷன் வச்சேன்னா இந்த ஹைட்டில் தான் இருந்தான். அவன் கண்ணில் அது பட்டிருக்கும் அல்லது முகத்தில் பட்டிருக்கும். அது இறைவனோட இதில் கையில் பட்டிருக்கு. ஆனாலும் அது பயங்கரமான அழுகை. அது எல்லாருக்குமே நம்ம அதை யோசிக்க வேண்டியது விஷயம். எத்தனை பேர் அந்த ஜன்னல் ஓரத்தில் இருப்பாங்க, எத்தனை பேர் அவரோட கண்ணில் அது பாடுறதுக்கான பாசிபிள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.